ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வாட்டர் ஆப்பிள் மரத்தை பற்றி ஒரு சின்ன அப்டேட் தான். நம்ம வாட்டர் ஆப்பிள் பழங்கள் வந்து கொஞ்சம் உள்ளுக்கெல்லாம் புழுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு வந்து நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இது வந்து இந்த பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. நான் இப்போ என்னுடைய மரத்துக்கு வந்து கொஞ்சம் வேப்ப புண்ணாக்கு மட்டும் தான் நான் வந்து குடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா ஃப்ரூட் ஃப்ளை அட்டாக் தான் அப்படின்னு சொல்லி நெறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நானுமே வந்து இந்த உரம்லாம் வாங்குவோம்ல, அந்த கடையில வந்து கேட்டேன். அவங்களுமே வந்து அதுதான் சொன்னாங்க. அவங்க கிட்ட வந்து ஃப்ரூட் ஃப்ளைக்கான அந்த ட்ராப் வந்து இல்ல. இப்போ நான் வந்து அமேசான்ல தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வரதுக்காக தான் இப்போ வெயிட்டிங். அது வந்ததுக்கப்புறமா அதையும் வந்து மாட்டி பார்க்கணும். இப்போ வேப்ப புண்ணாக்கு வச்சதுக்கப்புறமா ஓரளவு வந்து பரவால்ல. இதுக்கு முன்னாடி வந்து எல்லா பழங்கள்லையுமே நமக்கு வந்து புழு இருந்தது. எதையுமே சாப்பிட முடியாத அளவுக்கு தான் இருந்தது. ஆனா, இப்ப வந்து புழுக்கள் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆயிருக்கு. ஏதாவது ஒரு சில பழங்கள்ல தான் புழு வந்து இருந்தது. மத்த பழங்கள் எல்லாமே சாப்பிடுற மாரி தான் இருந்தது. பறவைகளுமே வந்து சாப்பிட்டுருந்தாங்க. அத பார்த்ததுமே வந்து கொஞ்சம் சந்தோஷமாயிருச்சு. ஓகே, பழங்கள வந்து நம்மளும் சாப்பிடலாம் அப்படின்னா, புழு பிரச்சனையிலேருந்து ஓரளவு வந்து பழங்கள் வந்து மீண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய மரங்களுக்கு தொழு உரம் மட்டும் தான் நான் வந்து குடுத்துக்கிட்டு இருக்கேன். உரமும் தண்ணியும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கரெக்ட்டாவே நான் வந்து குடுத்துருவேன். அதனால அதில வந்து எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி தான் எனக்கு வந்து தோணுது. வேர்ல வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா, மரம் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து அப்படியே காய்றதுக்கு ஆரம்பிச்சுரும். ஆனா, என்னுடைய மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே நிக்கிது. அதனால அதுலயும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லி தான் எனக்கு வந்து தோணுது. இந்த ஃப்ரூட் ஃப்ளை மட்டும் தான் நமக்கு வந்து பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு நான் வந்து நெனைக்கிறேன். அதுக்குமே வந்து ட்ராப் வந்ததுமே மாட்டி பார்க்கணும். இன்னைக்கு பழங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாவே தான் இருந்தது. வழக்கம் போல பறவைகளுக்கும் கொஞ்சம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே நான் வந்து பறிச்சுட்டேன். கொஞ்சம் ஹைட்ல இருந்த பழங்கள்லாம் வந்து நல்ல பெரிய பழமாவே இருந்தது. நல்லா விளைஞ்சு போய் இருந்தது. இது பாருங்க, பறவைகள் வந்து நல்லா சாப்பிட்டு வச்சிருந்தாங்க. இந்த பழங்கள வந்து நான் அப்படியே விட்டுட்டு இதுக்கு பின்னாடி வந்து ஒரு கொத்து இருந்தது. அத மட்டுமே நான் வந்து பறிச்சுக்கிட்டேன். என்கிட்ட வந்து 3 வெரைட்டில வாட்டர் ஆப்பிள் மரங்கள் வந்து இருக்கு. நான் கடையில வாங்கும்போது சும்மா சாதாரணமா தான் வாட்டர் ஆப்பிள் மரம்னு சொல்லி தான் கேட்டு நான் வந்து வாங்கி வச்சேன். அது எல்லாமே காய் வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு வந்து தெரியும். ஒண்ணு வேற வேற மாதிரி வந்து காய் வந்தது. இந்த மரத்தில உள்ள காய்கள் வந்து கொஞ்சம் குட்டியா இருக்கும்போது கொஞ்சம் டார்க் பச்சை கலர்ல இருக்கும். அப்படியே அது வந்து விளைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகி கொஞ்சம் லைட் கலர்ல மாறிரும். அத பார்த்து தான் நான் வந்து காய் வந்து பறிப்பேன். இது வந்து விளைஞ்சிருச்சு அப்படின்னு. அப்புறமா இது ஒரு மரம். இதையும் வந்து ஏற்கனவே நீங்க வந்து வீடியோல பார்த்துருப்பீங்க. இது வந்து காய் குட்டியா வரும்போது வந்து கிரீன் கலர்ல தான் வரும். காய் விளைய தான் இது வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. இந்த பழத்துக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா சீடு இருக்கு. இதே இது அந்த பச்சை கலர் பழத்தில வந்து சீடு வந்து இருக்காது. இந்த ரெட் கலர் வாட்டர் ஆப்பிள் மரம் வந்து எனக்கு காய் குடுக்குறதுக்கு எனக்கு ஒரு 4 வருஷம் கிட்ட ஆயிருச்சு. இது வந்து விதையில இருந்து சீடு இருக்கிறனால விதையில இருந்தே முளைச்ச மரமா கூட இருக்கலாம்னு நான் வந்து நெனைக்கிறேன். அதே தான் அந்த கிரீன் கலர் வாட்டர் ஆப்பிள் மரம் வந்து நான் வாங்கி வைக்கும்போதே பூவோட தான் வாங்கி வச்சேன். அதுக்கப்புறமா பாருங்க, இது வந்து இன்னொரு வெரைட்டி. இது வந்து இப்ப தான் காய் வந்திருக்கு. இது வந்து காய் வரும்போது கிரீன் கலர்ல தான் இருக்கு. அதுக்கப்புறமா இது கொஞ்சம் கொஞ்சமா வந்து கலர் சேஞ்ச் ஆகி ஃபுல்லாவே வந்து பிங்க் கலரா மாறிருது. இதோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாலாம் இல்ல. ஓரளவு நார்மலா தான் இருக்கு. ஃபுல்லாவே கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா தான் நான் வந்து இந்த பழத்தையும் வந்து பறிப்பேன். ஆனா மத்த 2 பழங்கள விட இதோட டேஸ்ட் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியா தான் தெரியுது. இந்த வாட்டர் ஆப்பிள் பழங்கள் வந்து காயா இருக்கும்போது நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா, துவர்ப்பு தன்மை வந்து அதில வந்து அதிகமா இருக்கு. புளிப்பு வந்து இதில வந்து கிடையாது. சுத்தமாவே இல்ல. நல்லா விளைஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நல்லா இனிப்பாவே இருக்கு. இந்த பழம் வந்து இப்ப தான் கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஃபுல்லாவே கலர் மாறுனதுக்கு அப்புறமா இத வந்து நம்ம பறிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஸ்டார் ஃப்ரூட் மரத்தில கொஞ்சம் பழங்கள் இருந்தது. இன்னைக்கு வந்து அதையுமே பறிச்சிடலான்னு சொல்லி போனேன். பப்பாளி மரங்கள் வந்து ஸ்டார் ஃப்ரூட் மரத்துக்கு சுத்தமா வெயிலே வந்து வராத அளவுக்கு ஃபுல்லா வந்து இலைகள் வந்து மூடி இருந்தது. அதனால அந்த இலைகள் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பப்பாளி மரமும் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வீட்ல இருந்து ஒரு தொட்டியில இருந்த மரத்த நான் கொண்டு வந்து நட்டி வச்சிருப்பேன். என்னோட வீடியோவ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு அது வந்து தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த மரத்த வந்து நான் காட்டியிருப்பேன். அந்த மரமும் வந்து இப்ப நல்லா காய் வர ஆரம்பிச்சுட்டு 2 பப்பாளி மரத்துக்கும் இடையில ஸ்டார் ஃப்ரூட் மரம் வந்து மாட்டிக்கிட்டு, இப்ப இலையெல்லாம் கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா தான் அதுக்கு வந்து வெயில் கொஞ்சம் வந்து விழுந்தது. இதில இருந்த பழங்களையுமே வந்து இன்னைக்கு நான் வந்து பறிச்சுக்கிட்டேன். இதில ஒரு 5 பழங்கள் கிட்ட வந்து இருந்தது. இந்த பழங்களுமே டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்டின்னா, நல்லா இனிப்பாவே தான் இருக்கு. இது வந்து புளிப்பு எதுவுமே இல்ல. ஆனா நான் இது நர்சரியில வாங்கும்போதே இனிப்பு ஸ்டார் ஃப்ரூட்ன்னு சொல்லி தான் நான் கேட்டு வாங்கி வச்சேன். ஸ்டார் ஃப்ரூட் எல்லாமே வந்து பறிச்சாச்சு. அதுக்கப்புறமா தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து மாங்கா கேட்டிருந்தாங்க. நம்ம ஏரியால உள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு மாங்காவ விரும்பி வந்து வாங்குவாங்க. ஏன்னா ஊறுகாய்க்குலாம் வந்து நம்ம காய் வந்து ரொம்பவே நல்லாருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து கேட்பாங்க. கேட்குறவங்க எல்லாருக்குமே வந்து நான் இல்லன்னு சொல்லாம பறிச்சு நான் குடுத்துருவேன். ஆனா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, மரத்தில ரொம்ப கம்மியா தான் வந்து காய் வந்திருக்கு. எப்போதுமே நெறையா காய் வந்து காய்க்கும்.
பக்கத்துல எட்டுற அளவுல இருந்த காயில ஒரு 5 காய் மட்டும் நான் பறிச்சேன். மேல இருக்கிறது எல்லாமே இன்னும் கொஞ்சம் விளையணும். விளைஞ்சதுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே வந்து மொத்தமா பறிச்சுட்டு, அதுல இருந்து எல்லாத்துக்குமே நாங்க வந்து ஷேர் பண்ணுவோம். எங்க வீட்ல எல்லாருமே வந்து மாங்காய் வந்து ரொம்ப அதிகமா வந்து சாப்பிட மாட்டோம். மாம்பழம் தான் விரும்பி வந்து சாப்பிடுவோம். அதனால நல்லா விளைஞ்சதுக்கு அப்புறமாவே பறிச்சு அத வந்து பழுக்க வைக்கிறது. இந்த பழங்களுமே பாருங்க கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுட்டு, இத வந்து நம்ம ஒரு 1 வாரம் அரிசிக்குள்ள இல்லன்னா வைக்கோல் வச்சு எதுக்குள்ளயாவது வச்சோம் அப்டின்னா, இதுவுமே வந்து பழுத்துரும். இந்த மாதிரி ஸ்டேஜ்ல காய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இந்த உதக்காய் அப்படின்னு சொல்லுவோம். இதில வந்து உப்பு வத்தப்பொடி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மாங்காவும் பறிச்சாச்சு. இன்னைக்கு வந்து அவ்வளவுதான். நம்ம தோட்டத்தில வந்து வேற பழங்கள் எதுவுமே இல்ல. இருந்த வரைக்கும் எல்லாமே நான் வந்து பறிச்சுட்டேன். வாட்டர் ஆப்பிள் வந்து கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்து வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்து எனக்கு வந்திருந்தது. அதனால இன்னைக்கு வந்து வாட்டர் ஆப்பிள் வந்து சாப்பிட்டு பார்த்துரலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு கழுவிரும். இந்த பழத்தோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியும் கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஸ்வீட்டாவே இருந்தது. அதுலயும் இந்த சம்மர்ல தான் வந்து ஸ்வீட்னஸ் வந்து அதிகமா இருக்கும். மத்த நேரம்லாம் பார்த்தீங்கன்னா, சப்புன்னு தான் இருக்கும். புளிப்பு இருக்காது. ஆனா, எந்த ஒரு டேஸ்ட்டுமே இல்லாம வெறும் தண்ணியா தான் இருக்கும். இப்ப சம்மர்ங்கிறனால நல்ல ஸ்வீட்டாவே இருக்கு. இது பாருங்க நான் ப்ரெஸ் பண்றேன். அதுலேருந்து எவ்வளோ தண்ணியா கொட்டுது அப்படின்னு. இதில வந்து நெறையா நீர் சத்தும், நமக்கு நல்ல இனிப்பும் வந்து கலந்துருக்கு. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்க வீட்ல உள்ள எல்லாருக்குமே வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். ரெட் கலர் வாட்டர் ஆப்பிள நான் வந்து கட் பண்ணேன். வெளிய பார்க்குறதுக்கு பழம் வந்து நல்லா இருந்தது. எந்த ஒரு இதுவுமே வந்து தெரியல. ஆனா உள்ளுக்க பார்த்தீங்கன்னா, இதுலயுமே வந்து புழு தான் இருந்தது. நான் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இந்த மரத்துக்கும் 2 ட்ராப்ப வந்து மாட்டிற வேண்டியது தான். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.